எடப்பாடியிலிருந்து திரு சின்ன ஐயர் வந்திருக்கிறார். பழனி முருகன் கோயில் நிலையம், அதுக்கு வேற காம்படிஷன் வேற நிறைய இருக்குன்றாரு. பழனி முருகன் பேர் வந்து கிடைக்கிறது கஷ்டம்னு. என்ன கரெக்டா எல்லா முருகனும் கிடைப்பாரு, பழனி முருகன் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன் காரணம் என்ன அப்படி சொல்லி பார்க்கலாம். ஞான விஷயத்துல அங்க ஞானத்தை வந்து பழனியில இந்த மேலதான் வச்சிருக்காரு எல்லாத்துக்கும். மற்ற முருகன்லாம் இப்போ திருத்தணி முருகன்லாம் சந்தோஷத்தினுடைய அதிபதி, சந்தோஷத்தினுடைய உச்சக்கட்டம். ஆமா, சந்தோஷத்தினுடைய உச்சக்கட்டம். ஏன்னா வள்ளியை புணர்ந்த இடம், முருகன் சந்தோஷப்பட்ட இடம் திருத்தணி. ஆனா முருகனுக்கு ஞானம் பெற்ற இடம் வந்து ஐயாவோட பழனி முருகன் ஜோதிட நிலையம். ஸோ அந்த இடத்துல இருந்து வந்திருக்கக்கூடிய எடப்பாடி திரு சின்ன ஐயர் அவர்கள், சின்ன ஐயர் இல்லை ஒரு பெரிய ஐயர். ஐயர்னா என்னன்னா, ஐயர்னா என்ன தெரியுங்களா? சொல்லலாம், ஐயர்னா பிராமின் மட்டும் குறிக்குதுன்னு நினைக்கூடாது. ஐயர் என்பதனுடைய அர்த்தம் என்ன? தலைவர்னு அர்த்தம் ஐயர்னா. ஏன்னா வந்து தேவார திருவாசகத்துல நிறைய இடத்துல ஐயர்னு வரும், ஐயர்னு வார்த்தை வரும். அதனால ஐயர்னா தலைவர், சின்ன தலைவர் இல்லை ஒரு பெரிய தலைவர். ஐயா ஐயா அவர்களுக்கு நம்முடைய சங்கத்தின் சார்பாக பொன்னாடை பொத்தி கௌரவிப்போம். வெல்கம் சார். வாங்க சார். வேலூர் ஜோதிட ஆராய்ச்சி சங்கத்தில் தான் எனக்கு முதல்ல பேசுறதுக்கு ஐயா வாய்ப்பு கொடுத்தாப்படி. அதனால ஒவ்வொருவரும் எந்த வேலையா இருந்தாலும் நான் வந்து விட்டுட்டு இந்த சங்கத்துக்கு வந்து பேசுறதுக்கு வந்துடுவேன். நானே வாலண்டியரை கூடுதல கேட்டுருவேன். ஐயா வந்து அதாவது நீ சொன்னாலும் இந்த இங்க வந்து ஏறி பேசிட்டாவே பிரபலம் ஆயிடுவாங்க. எப்படியாவது ஒரு வகையில அவங்க பிரபலம் ஆயிடுவாங்க. வந்து 4 வருஷமா ஐயா ஒரு சங்கத்துல பேசிடுவேன். முதல்ல ஐயாவுக்கு பாட முடிந்த நன்றிகள். ஜோதிடத்தை பத்தி எல்லாத்தையும் பேசுறது ஏதோ பேசிதான் மேல ஏறிட்டோம். ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகத்துக்கு வரக்கூடாத தசைகள் புத்தி, இது நிறைய நீ பார்த்திருப்பீங்க. ஒரு சின்ன ஆய்வு கடை நீங்க எடுத்து பார்த்துக்கலாம். அப்ப வந்து எந்த நட்சத்திரமா இருக்கட்டும், எந்த லக்கணமா இருக்கட்டும், வரக்கூடாத தசை புத்திகள் கண்டிப்பா அந்த தசைகளை எச்சரிக்கையா இருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நமக்கு நஷ்டம் அடையாம இருக்கும், பிரச்சனையா மாட்டாம இருக்கலாம். அப்ப முதல்ல வந்து பாத்தீங்கன்னா சூரியனுடைய வந்து கர்மா பதிவு போன நட்சத்திரம் சொல்லுவாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த அஸ்வினி, ஆயில்யம், அனுசம், புரட்டாதி இந்த நட்சத்திரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சூரியன் தசை, சூரியன் புத்தி, சூரிய அந்தரம் வரக்கூடாது. வேணா செக்கா பத்தி பார்த்துறாங்க. அந்த டைம்ல ஒவ்வொருத்தரும் மாட்டியே தீரணும், ஏதோ பிரச்சனை மாட்டியே தீரணும் அப்படின்னு சொல்லலாம். அந்த சூரியனுடைய கர்மா பதிவு கொண்ட நட்சத்திரம் அப்படின்னு சொன்னா அஸ்வினியும், ஆயில்யம், அனுசம், புரட்டாதி. இது வந்து பாத்தீங்கன்னா அந்த அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சூரியன் தசை வரக்கூடாது. அப்ப சூரியனோட புத்தி வரலாமா? இப்ப சூரியனோட அந்தரமா வராது. கரெக்டா மேட்ச் பண்ணி இதே சிக்கல் மாட்டியே இருக்கும்னு சொல்லலாம். நிறைய நேரத்துக்கு நான் ஆய்வு பண்ணி இது மேல டக்குனு பண்ண சொல்லுவேன், அது கரெக்டா மேட்ச் ஆகி வரும். ஏன்னா நீங்க உங்க நேரத்தை ஆய்வு பண்ணி பார்த்தாங்க. அதே மாதிரி இப்ப பரணி, மகம், கேட்டை, உத்திரட்டாதி இதுக்கு வந்து சந்திரனுடைய திசை வரக்கூடாது. சந்திரனுடைய திசையும் புத்தியும் அந்தரமும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஏதோ ஒரு சிக்கலா மாட்டி கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாம். 100% வந்து இது வந்து வரும்னு சொல்லலாம். அதுக்கு கிருத்திகை, புலவரம், மோடம், ரேவதி இவங்களுக்கு செவ்வாய் தசையா வரலாம். செவ்வாய் தசை பல பிரச்சனைகள் வந்து சிக்கி மாட்டி கொடுக்கும். அதே மாதிரி செவ்வாயோட அந்தரம் பிளஸ் புத்தி அது பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து சகோதரரையோ இல்ல ஏதோ வகையாரையோ தொந்தரவு வந்து கொடுத்து இருக்காங்க பங்காளின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கண்டிப்பா இருக்கணும். கோர்ட்டு படிக்கிறது இதெல்லாம் வந்து கண்டிப்பா உருவாக்கி கொடுக்கும் இந்த செவ்வாயோட. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ரோகிணி, உத்திரம், பூரடம் இந்த நட்சத்திரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா புறம் திசை வரக்கூடாது. எடுத்துக்காட்டுக்காக நான் வந்திருக்கேன். ஆனா எடுத்துக்காட்டுக்காக அதுக்கு வந்து புறம் திசை அப்படிங்கிறது வரவே கூடாது அப்படின்னு சொல்லலாம். அவங்க டைம்ல வந்து அவங்க ஜாதகம் கொஞ்சம் எச்சரிக்கை இதுவும் சிக்கலை மாற்றி தான் நம்ம ஜாதகம் போயிடும். இந்த கரெக்டா இந்த 3 நட்சத்திரத்துல புறம் திசை வரும்போது ஏதோ ஒரு வகையில நம்மளுக்கு ஜாதகம் நோய்க்கு வந்துச்சுன்னா இருக்கிறப்ப பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்ம முயற்சி பண்ணிடலாம். அதுக்கு அடுத்தது மிருகசீரிடம், அஸ்தம், உத்திரடம். அப்ப இது போன்ற புள்ளி பெருசா வரக்கூடாது.
அப்ப வந்து குரு தசை அப்படின்னா குரு தசை குரு புத்தி குருங்கிற இதெல்லாம் இருக்கலாம். ஏதோ ஒரு வகையில் இதுலயும் நமக்கு நிறைய சிக்கல் கொடுக்கும். எந்த லக்கணமா இருந்துச்சுங்க, எந்த லக்கணமா இருந்துச்சு நமக்கு இந்த குருவுடைய தசை வரப்படுறது இந்த 3 நட்சத்திரத்துக்கும் சுக்கரனுடைய தசை வரப்படுறது திருவாதிரை சித்திரை திருவோணம் இந்த 3 நட்சத்திரத்துக்கும் சுக்கரன் தசை வரக்கூடாது. அப்ப வராம இருக்காது. அப்ப அந்த டைம்ல வச்சிருக்கீங்க சுக்கரனுடைய வேற திசை ஒண்ணுன்னு சொல்லுங்க. அந்த ஊர் சுக்கரன் புத்தி அந்தரம் எப்போ விரும்பல இதுல எனக்கு வெள்ளப்பா போய் சந்தோஷப்படலாம் கூடாது. அப்ப வந்து இந்த புத்தி அந்த வரும்போது நம்ம எச்சரிக்கையா நம்ம இருந்து பார்த்துட்டோம்னா ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம். அதுக்கடுத்து புனர்பூசம் சுவாதி அவிட்டம் இந்த 3 நட்சத்திரத்துக்கும் பார்த்தீங்கன்னா சனி திசை வரக்கூடாது. அப்ப சனி திசை வரக்கூடாதுன்னா சனியோட புத்தி எந்த திசை இருந்தாலும் சனி புத்தி சனி அந்தரம் இதெல்லாம் வந்து வரக்கூடாது. ரொம்ப எளிமையானதான். இந்த யோசிச்சு அப்படியே ஒரு 4 ஜாதகம் பார்த்தோம்னா சரியா வர முடியாது. அதுக்கடுத்து பூசம் விஷாகம் சதயம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ராகு திசை வரக்கூடாது அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இந்த ராகு திசை வரக்கூடாது. ராகுவோட புத்தி அந்த இதுக்கு வரக்கூடாது. இது வந்து பாத்தீங்கன்னா இல்ல எந்த தசையில இருந்தாலும் ஒரு குழந்தையோட ஜாதகம் வரும்போது சனி புத்தி மட்டும் நடந்தா அந்த குடும்பத்துல கண்டிப்பா அவங்க அப்பா அம்மாவோ இல்ல அந்த குடும்பத்திலேயே சந்தேகம் அப்படின்னு மாட்டி இருக்கும். எந்த தசையா இருந்தாலும் சரி இது வந்து ஒரு இது எடுத்துக்கலாம். அதாவது எடுத்துன்னு சொல்லிடலாம். சனி புத்தி அப்படின்னு வரும்போது கண்டிப்பா வந்து வரும் அப்படின்னு சொல்லிடலாம். அப்ப இதெல்லாம் வந்து வருமா அப்படின்னு எடுத்துட்டாக்க அதாவது ஜோதிடத்துல வந்து பல வகையில நம்ம ஏதோ ஒரு வகையில சொன்னாதான் நமக்கு வந்து அம்மன் கிடைக்கும். அது பிடிக்கிட்டு ஒரு பாயிண்ட் நேர்கொள்ளா போறோம்னா நமக்கு வராது. பல வகையில நம்ம வந்து எடுத்து சொல்லலாம். அப்ப வந்து எனக்கு இப்ப ரீசனா இதுல ஒரு 10 ஜாதகம் மட்டும் இருக்கு. நான் இதுல வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணலாம். இந்த ஒரு 1999 ஒரு பொண்ணு பிறந்திருக்கு. 7வது மாசம் 11ஆம் தேதி 2:33 பிறந்திருக்கு. அதாவது பிஎம் மதியத்துல பிறந்திருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நட்சத்திரம் வந்து இருசி நட்சத்திரம். இப்ப இது நடக்கிறது பாத்தீங்கன்னா குருவுடைய தசை. இது குருகர்மெல்லாம் பாருங்க எடுத்துறது சொன்னேன். இந்த பாப்பாவுக்கு வந்து எதிர்பார்த்தான பிரச்சனை வரும் அப்படின்னு சொன்னேன். அது அப்படியே இருக்கு. ஒரு 10 ஜாதகத்துக்கு என்ன இப்போ செக்கப் பண்ணிக்கிற பார்த்துக்கலாம். இப்ப ரீசனா பார்த்தது பழைய ஜாதகமா வந்து பார்த்துட்டு நிறைய இருக்கலாம். இதை வந்து இருக்கு. அப்புறம் கண்டிப்பா வந்து நம்மளுடைய கர்ம தோஷத்துக்கு தகுந்தாப்படி ஜாதகம் வந்து வேலை செய்யுது. அது கர்மா தான் படிச்சிருப்போம். இந்த கர்மாவும் எல்லா லக்கணத்துக்கும் இருந்து அந்த நட்சத்திரத்துக்கு கரெக்டா வந்து பாயிண்ட்ஸ் வருது அப்படின்னு சொல்லலாம். எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த பால ஐயா அவர்களுக்கு இது ஒரு நல்ல ஆய்வு பண்ணியிருக்காரு. ஆனா இதுல வந்து எப்படி எடுத்தாரு அப்படின்னு ஏன்னா ஒரே கிரகத்தினுடைய நட்சத்திரமும் சொல்லல. அவரு கிரகங்களை மாற்றி சொன்னாங்க. நீங்க உடனே 3வது தார 5வது தாரன்னு எடுத்துருவீங்களோன்னு அதுவும் சொல்லல. ஏதோ ஒரு சூட்சுமம் இருக்கு. அது சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் புரியும். அது விட்டுட்டீங்க நீங்க. முக்கியமா அது ஒரு சூட்சுமம் அதாவது ஒவ்வொரு கிரகத்தையும் கர்ம பதிவு பண்ண நட்சத்திரம் அவருதான் பாயிண்ட். அது வந்து இப்போ சப்போஸ் பார்த்தீங்கன்னா சூரியனுடைய கர்ம பதிவு நட்சத்திரங்கள்லாம் அப்பா அரசு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு கொஞ்சம் போய் நாங்க ஹெல்ப் பண்ணலாம், இல்ல மருத்துவ உதவி செய்யலாம் அப்படின்னு வந்து இருக்கும்போது கொஞ்சம் முன்னிருந்து செய்யலாம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் செய்யலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா இதே வந்து எல்லா வந்து அந்த நட்சத்திரத்துக்கு இது திசை புத்தியோட என்னுடைய ஆய்வு. இப்ப மிருகசீரகம் அஸ்தம் உத்திரம் இது வந்து இவங்களுக்கு குரு தசை வரலாமா? இந்த ஜாதகத்துக்கு அர்த்தம் கேட்கல, உங்களுக்கு தெரியாது. குரு தசை வரக்கூடாது, வராம இருக்காது. அப்ப அந்த டைம் வந்து எச்சரிக்கை இருக்கணும் எல்லா பிரச்சனையும். ஆமா 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 திசை வர குரு திசை வரக்கூடாது. லைஃப்ல வராம இருக்கு. அப்ப வராம இருக்க முடியாது. அது தவிர்க்கணும்னா அவருக்கு வந்து எச்சரிக்கை இருக்கணும். அவ்வளவுதான் அந்த பாடத்தோட விஷயத்துல. இப்ப என்ன ஒரு 8ஆம் வீட்டு தெருவு 7ல போயிருந்தா 8 மங்குவதற்கு 7னா
கண்டிப்பா அதுல கர்மபதியுடைய இது தெரியணும், தெரிஞ்சாதான் பார்க்க முடியும். ஓகேண்ணா, ஒவ்வொரு கர்மபதி ஒரு நட்சத்திரம் தெரியும், டிஎன்ஏ என்னது அது தெரியும், தெரிஞ்சது. அப்ப அந்த பாடத்தின் அடிப்படை அது ஆய்வுக்கு எடுத்துவாங்கன்னு சொல்லுங்க. எடுத்து பார்த்த சப்போஸ் வந்து நான் பார்த்த ஜாதகம் பார்த்தீங்கன்னா துலாம் லக்கணம், துலாம் லக்கணத்துல பார்த்தீங்கன்னா இந்த 6ஆம் திசை. அப்ப 6ஆம் திசை வந்து பார்த்தீங்கன்னா 7ல இருக்குது. இப்ப 7ல வந்து சனியும் குணம் சேர்ந்துருக்கு. நான் ஒரே வாரத்தில் 5னா பொருங்க, 6னா நோய், 7னா கணவன். கல்யாணம் ஆனதுல வந்து இந்த பிள்ளைக்கு வயசு அவனுக்கு பிரச்சனை இருக்கும். அதுதான் பாயிண்ட், ஒரே பாயிண்ட் தான். ஒரு இந்த ஜாதகத்துக்கு என்ன சொல்ல வருது ஒரே பாயிண்ட் சொல்லிட்டேன். அப்ப குழந்தை பொருந்துச்சுங்க. அப்ப இப்ப என்ன 20 நோய் சொல்லிட்டு 5 லட்சம் செலவு பண்ணிக்கிறாங்க. அப்ப என்ன இது பார்த்தா இது வந்து புலி கர்ம கொண்ட கர்மபதி நட்சத்திரம். அப்ப எல்லாத்தையும் அதே மாதிரி ஒரு இது எடுத்துக்கொள்ள 100% விஷயத்த நான் ஒரு ஜாதகத்தை ஆய்வு பண்ண வெளியே சொல்ல மாட்டேன். ஓகேவா? அதாவது அதோட காரணத்தையும் பிரச்சனை கொடுக்கும். சரிங்களா? சரியா? புதிய தசை உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குருவுடைய கொட்டி வரக்கூடாது. ஆமா, வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை கண்டிப்பா உங்களுக்கு வந்து இருக்கும். வரக்கூடாது அமைதியா சார், யாருமே எதுவும் வரக்கூடாது சார். இது ஒரு நிமிஷம் சார். அவர் என்ன சொல்றாரு, அஸ்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு, சந்திர தசையில பிறந்தவங்களுக்கு, அஸ்த நட்சத்திரம் சந்திர தசை கிடையாது, அஸ்தத்துல பிறந்தவங்களுக்கு இந்த குரு தசை இல்ல குரு புத்தி இல்ல குரு அந்தரம் இல்ல குரு சுற்றுமோ இல்ல குரு அதி சுற்றுமோ ஏதோ ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை கொடுக்கும் அப்படின்றாரு. அது வேற வழியில நம்ம கனவு பேஸ் பண்ணி தான் இருக்கிறோம். என்ன ஒண்ணு சூட்சுமோ அதி சூட்சுமோ ரொம்ப எடுத்துக்க வேணாம், புத்தி நேரம் அது நம்ம மாதிரி ஜோதிடர்கள் இது மாதிரி தான் பேசுவோம். அவர் வந்து சொன்னது வந்து பாயிண்ட் சொல்லிட்டாரு, ஒரு சிலருக்கு தான் புரியும். அது கர்மப்பதிவு அப்படின்னு அந்த ஒரு வார்த்தை யூஸ் பண்ணணும். அவர் பண்ணாங்க அது ஜோதிடம்னாவே எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஜோதிடர்களுக்கு ஒண்ணும் வராது. ஏன்னு கேட்டீங்கன்னா 9 கிரகம் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க, நம்ம நவகிரகம் மித்திரன் மாதிரி. நீங்க திருப்பத்தூரிலே பெருமாளுடைய அடிவாரத்திலே இருக்கிறீங்க, அவருடைய நேரடி கண்பார்வையில் இருக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு என்ன பிரச்சனை சார் வரும்? கஞ்சாதம் பார்க்கலாம், 5000 ரூபாய் கொடுக்கணும், இந்த அசோசியேஷன் கொடுக்கணும். அதான் சார் பார்த்தாரு, ஒருத்தர் பார்த்துட்டு இருந்தாரு. 5000 ரூபாய் வாங்கிட்டு நீங்க ஜோதிடம் பாருங்க, அந்த 5000 ரூபாய் நீங்க கூட இந்த அசோசியேஷன் கொடுங்க, நாங்க இன்னொரு கருத்து போடலாம் அப்படின்னு. ஓகே, சந்தோஷம், நன்றி சார். உங்க லக்கணம் என்னங்க? உங்க லக்கணம் என்னங்க? லக்கணம் சார், வயசு 81 சார். 81 கடக லக்கணம் இல்லையா? அவர் வந்து லக்னமும் கடகம் சார், அம்சத்திலே கடகம் சார். இதுல இருந்து காலபுருஷன் சார், காலபுருஷனுக்கு 4வது ராசி உங்களுக்கு ஃபுல்லா மெர்ஜ் ஆயிருக்கு. சுகத்துக்கு பக்கமே இருக்காது, அவ்வளவுதான், ஒன்னும் பிரச்சனை சார். நான் தான் சுகஸ்தானத்திலே லக்ன ராசி இருக்கு சார். இவர் ஐயா வந்து ஏதாவது பஞ்சாயத்துக்கு போனா பிரச்சனை முடிஞ்சிடும் உடனே. நன்றி, நம்ம அடுத்தது பார்க்கலாம் சார். நன்றி, தேங்க்யூ சார், தேங்க்யூ. அடுத்து சார் கண்ணன் சார், நீங்க அடுத்து ஒரு 5 நிமிஷமா பேசி ஆகணும், வேற வழி கிடையாது. ஏன்னா இது மாதிரி ஆளுங்க பேசும்போது தான் எங்களுக்கு உங்ககிட்ட இருந்து நிறைய தெரிஞ்சுக்க முடியும். விடுங்க, மேல ட்ரெயின்ல என்ன கொண்டு போய் விட்டுடலாம், கவலைப்படாதீங்க.
ஓகே ஓகே சரி சார், நன்றி சார், நன்றி, தேங்க்யூ சார். அடுத்தபடியாக